அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் 6ஆம் வகுப்பு குடிமையல் டாப்பிக்கிலிருந்து பன்முகத்தன்மையினை அறிவோம் அப்படிங்கிற லெசன். அந்த லெசனில் இருக்கக்கூடிய முக்கியமான குறிப்புகளை நம்ம பார்க்கலாம். அதிக மழை பொழியும் பகுதி மௌசின் ராம். இது எந்த மாநிலத்தில் இருக்குன்னா மேகாலயாவில் இருக்குது இந்த பிளேஸ். குறைவான மழை பொழியும் பகுதி ஜெய்சால்மர். இந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னா ராஜஸ்தானில் இருக்குது. ராஜஸ்தான் மாநிலத்தில் ஜெய்சால்மர் இருக்குது. ஒரு சமூகத்தின் அடிப்படை அழகு குடும்பம். இந்தியா பல்வேறு மதங்கள் மற்றும் விழாக்களின் தாயகமாக உள்ளது. இந்தியாவில் நிறைய மதங்கள் இருக்குது, அதே போல் நிறைய விழாக்கள் கொண்டாடப்படுது. அதனால் பல்வேறு மதங்கள் மற்றும் விழாக்களின் தாயகமாக இருக்குது. இந்தியாவில் உள்ள முக்கிய மொழி குடும்பம் எத்தனைனா 4. இந்தியாவில் உள்ள முக்கிய மொழி குடும்பம் 4 என்னன்னு சொல்லப்போனால் இந்தோ ஆரியன், திராவிடன், ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக், சீன திபேத்தியன். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அதிக மக்கள் பேசும் மொழி இந்தி. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அதிக மக்கள் பேசும் மொழி இந்தி. தமிழ் 5வது இடத்தில் உள்ளது. இந்திய அரசியலமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் 22. இந்த மொழிகளை பற்றி சொல்லக்கூடிய அட்டவணை அப்படின்னா 8. மொழிகளை பற்றி கூறக்கூடிய பகுதி 17. இந்திய அரசியலமைப்பில் எத்தனை அட்டவணை இருக்குன்னா 12 அட்டவணை இருக்குது. பகுதி 25 பகுதி உள்ளது. முதல் செம்மொழி தமிழ் 2004 அறிவிச்சாங்க. தற்போது 6 செம்மொழிகள் உள்ளது. தற்போது 6 மொழிகள் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த 6 மொழியும் பார்க்கலாம். தமிழ் 2004 அறிவிச்சிருக்காங்க. சமஸ்கிருதம் 2005 அறிவிச்சிருக்காங்க. தெலுங்கு 2008, கன்னடம் 2008, மலையாளம் 2013, ஒரியா 2016. ஒரியா 2016. இந்தியாவில் 28 மாநிலம் 8 யூனியன் பிரதேசம் உள்ளது. இந்தியாவில் புகழ்பெற்ற நடனங்கள் மற்றும் மாநிலம். இந்தியாவில் ஃபேமஸான நடனங்கள், அந்த நடனங்கள் இருக்கக்கூடிய மாநிலம் பார்க்கலாம். கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், தப்பாட்டம் இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற நடனங்கள். தெய்யம், மோகினி ஆட்டம் இது கேரளா. பாங்க்ரா பஞ்சாப். கார்ஃபா தாண்டியா குஜராத். கல்பேலியா கூமர் ராஜஸ்தான். ராசலீலா உத்தரப்பிரதேசம். சோலியா உத்தரகாண்ட். பிஹி அசாம். வேற்றுமையில் ஒற்றுமை. இதை குறிப்பிட்டவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. இந்த வார்த்தையை குறிப்பிட்டவர் ஜவஹர்லால் நேரு. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற வார்த்தை இடம்பெற்ற நூல் எதுனா டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. வேற்றுமையில் ஒற்றுமை இந்த வார்த்தை இடம்பெற்ற நூல் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. இந்த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியவர் ஜவஹர்லால் நேரு. இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்றவர் V.A. ஸ்மித். இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று குறிப்பிட்டவர் V.A. ஸ்மித். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.